Good afternoon all. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றி இப்போ நம்ம பேச போகிறோங்க. ஆக்சுவலாக இந்த பாலிசி வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அது எப்படின்னா இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி ஒரு கல்விக் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பாலிசியோட மேஜர் ரோலுங்க. ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி உங்களுக்கு 1948 கொண்டு வந்தாங்க. தென் செகண்டாக பார்த்தீங்கன்னா 1986 ஒரு எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. 1986 கொண்டு வந்த பாலிசி வந்து 30 இயர்ஸ் ஆயிடுச்சு வந்து. இப்போ அதை வந்து நம்ம ரீஃப்ரேம் பண்ணி வேறு மாதிரி அப்டேட் பண்ணோம். இப்போ அடுத்த தலைமுறைக்கு வர கல்விக்கு வந்து நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எஜுகேஷன் பாலிசி அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக 2016 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு இப்போ தான் 10 இயர்ஸ் 8 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. அப்புறம் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் நிறையா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து சில இதை அக்செப்ட் பண்ணுறாங்க, சில அதுக்கு அப்போசிஷன் தெரிவிக்கிறாங்க. அதில் நிறைய மேஜர் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்குதுங்க. இப்போ கொண்டு வந்திருக்க NEP 2020 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா 1986 கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 10, 10 to 12 ரெண்டே கேட்டகரி தான். இப்போ கொண்டு வந்திருக்க NEP 2020 பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரியில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 5+, 3+4 சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா 5ங்கிற அது எப்படின்னா ஃபவுண்டேஷனுங்க, ப்ரிப்ரேட்ரி, மிடில், செகண்ட்ரி இந்த மாதிரி 4 கேட்டகரியாக கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 to 6 வந்து அங்கன்வாடி ஸ்கூல் மாதிரிங்க சரிங்களா. அதே போல் 6 to 8 வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷனில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பழைய மாதிரியே தான், அதே மாதிரி தான் இப்போ இதுக்கு பழைய இருக்கிற 2 கேட்டகரி இப்போ 4 பிரிச்சிருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸுங்க. அதில் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷனில் இது பண்ணுற மாதிரிங்க, அதுக்கான ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி டீச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 to 5, 3rd, 4th, 5th சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேட்ரி லெவலுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6th to 8th, 6th, 7th, 8th இந்த 3 இது வந்து மிடில் வருங்க. அடுத்து செகண்டரி லெவலில் பார்த்தீங்கன்னா 9th to 12th, 9th, 10th, 11th, 12th. ஸோ இந்த 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க சரிங்களா. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸுங்க. இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ இந்த NEPயில் கொண்டு வந்திருக்காங்கன்னா தொழிற்கல்வி வந்து உங்களுக்கு 5th அப்புறமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க எஜுகேஷன் பாலிசியில் அது கிடையாது. ஆனால் இப்போ வந்து தொழிற்கல்வி பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து இந்த ஒரு இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க NEPயில் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா வந்து அது தொழிற்கல்வின்னு எப்படின்னா உங்களுக்கு 5th அப்புறம் 6th உங்களுக்கு ஏதோ ஒரு தொழிற்கல்வி, இப்போ ஏதோ ஒன்று நிறைய தொழிற்கல்வி இருக்குங்க. ப்ளம்பிங்கு, அதே போல் உங்களுக்கு எலக்ட்ரீஷியன் ஒர்க்குங்க, அந்த மாதிரி நிறைய கேட்டகரி வந்து உங்களுக்கு இப்போ இந்த தொழிற்கல்வி நிறைய இருக்குது. அதில் ஏதோ நம்ம வந்து ஒரு வொகேஷனல் சப்ஜெக்ட் மாதிரி எடுத்து படித்து அதை நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒரு 10 to 20 days இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் மாதிரி இடத்துக்கு போய் வேலை செஞ்சு கற்றுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அது நல்ல விஷயந்தான். ஏன்னா இது வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து பழைய எஜுகேஷன் பாலிசி நம்மளாம் படிச்சிருக்கோம். நமக்கு எதுவுமே வந்து ஒரு தொழிற்கல்வினா என்னென்ன நமக்கு தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது இப்போ கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். இதில் சில பேர் ட்ராபேக் சொல்கிறாங்க. இது கொண்டு வந்தால் உங்களுக்கு வந்து 5th அப்புறம் பசங்க வந்து அந்த வேலையை தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்கன்னா அப்புறம் அதை மூலமாக செஞ்சு அதை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் படிக்க மாட்டாங்க, ஸ்கூல் வந்து ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஏதோ 1 or 2 மேபி இருக்கலாம். ஆனால் எல்லாருமே போவாங்கங்கிறத நம்ம சொல்ல முடியாதுங்க. எல்லாத்துக்குமே ஒரு தொழிற்கல்வி கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒரு இது. ஸோ இந்த பாலிசியில் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு நல்ல ஒரு ஸ்கீமாக இந்த ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கிறது நல்ல ஒரு இதாக நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ NEP 2020 வந்து நிறையா ஸ்டேட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, சில எடுத்துக்கிட்டாங்க. அது நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன கொஞ்சம் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க மேஜராக தெரிவிக்கிறது பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை வந்து எதிர்க்கிறாங்க சரிங்களா. அதில் ஹிந்தி வந்து புகுத்துறீங்க, ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, கட்டாயப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம தமிழ்நாடு சொல்கிறாங்க. அதே கவர்மெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ மும்மொழி கொள்கைங்கிறது மாநில அரசு தீர்மானிக்கக்கூடிய அவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் எஜுகேஷன் வரும்போது அவங்களோட டிசிஷனும் இதில் ப்ளே பண்ணும். ஸோ அப்படிங்கும் மும்மொழி கொள்கையை கவர்மெண்ட் ஏற்றுக்காத மாநில அரசு எடுக்கிற முடிவில் தான் இருக்குதுங்க. பட் நமக்கு வந்து இருமொழி கொள்கையே போதுமானது. தமிழ் மற்றும் ஆங்கிலமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மும்மொழி கொள்கை மாநில அரசின் ஏற்புடையது. அவங்க ஏற்றுக்கிறது அவங்க இது எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா நமக்கு தேவையில்லை. இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ NEPயில் ஒரே ஒரு என்னோட
இது என்னென்னா என்னோடய கருத்து வந்து உங்களுக்கு என்இபியில் வந்து தொழிற்கல்வி கொண்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயம். இன்னொன்று மும்மொழி கொள்கை கொண்டு வந்திருக்கிறது, அது வந்து டெபெண்ட்ஸ் அப்பான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அவங்க எடுக்கிற டிசிஷனுக்கு நம்ம கட்டுப்படணும். சரிங்க. நமக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். அது மாநில அரசு ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம், இல்லைனா நமக்கு அது வேண்டாம். இருமொழி கொள்கையை நமக்கு போதுமானது. இதுதான் நான் வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை நான் பார்த்த 2 விஷயம் அப்சர்வ் பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து இது இருந்துச்சுன்னா, நான் சொன்னது உங்களுக்கு இதாக இருந்தால் தேங்க்யூ.